கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை உபாகமம் 28:14. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அன்பாண்டவர்களே, நீங்கள் கீழே போய் கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற உங்களை மேலாக்குறார். ஒருவேளை நீங்கள் வாளாகி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி சொல்கிற உங்களை தலையாக்குறார். ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் எப்படி உயர்ந்திருக்கிறது, எப்படி அதை அண்ணாந்து பார்ப்பது, அதே போல் உங்கள் வாழ்க்கையை அணையர் அண்ணாந்து பார்க்க போகிறாங்க. உங்கள் குடும்பம் மேலே போக போகுது. உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், பிஸ்னஸ், தொழில் எல்லாவற்றையும் கர்த்தரை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்குற கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். சோர்ந்து போகாதிருங்க. அவர் கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். உங்கள் குடும்பம் மேலே உயரப் போகிறது. உங்கள் குடும்பம் பெருக போகிறது. உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் அதிசயமான காரியம் நடக்கப் போகிறது. அவர் ஒருபோது உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அதனால் நீங்கள் கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேரம் கண்களை ஏறெடுக்கும் போது காரியங்கள் கைகூடி வரும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசம் அடையும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை துதிக்கிறேன். விடுதலை நாயகரை துதிக்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரை துதிக்கிறேன். அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவரை துதிக்கிறேன். மகிமையின் தேவனை துதிக்கிறேன். கிருபையின் தேவனை துதிக்கிறேன். தாப்பனை இந்த நாளில் கூட அப்படி கிருபை கூட இருப்பதாக, பலன் கூட இருப்பதாக, வல்லமை கூட இருப்பதாக, அற்புதம் கூட இருப்பதாக, அதிசயம் கூட இருப்பதாக. இந்த வார்த்தை கேட்டு கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி பெருக பண்ணுங்க. தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனை மாற்றுங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவேற்றி அற்புதமாக நடத்த போகிறார். நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.